அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கிய விமானத்தில் 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்கள் இருந்ததாகவும் தற்போதைய தகவலானது வெளியாகியிருக்கிறது. 242 பயணிகளுடன் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இந்த விபத்து குறித்தான விரிவான விவரங்கள். அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் AY-171 அப்படிங்கிற விமானம் தான் தற்போது இந்த விபத்துல சிக்கி இருக்குது. 230 பயனாளிகளும், அதாவது 230 பிரயாணிகளும் 12 விமான சிப்பந்திகளும் சேர்ந்து கிளம்பின. அதாவது அகமதாபாத்தில இருந்து லண்டன் செல்லக்கூடிய அந்த விமானம் தான் ஏறத்தாழ 800 அடிக்கு மேலிருந்து கீழே விழுந்ததுல அந்த காயமடைந்தவர்கள் சிலர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பலருக்கு என்ன ஆனாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிய வரல. இப்போ அதாவது விமான விபத்து சிக்கி இருக்கிறது ஏர் இந்தியா விமானம் தான் அப்படிங்கறத அவங்க அந்த ஏர் இந்தியா நிறுவனம் ஒப்புக்கொண்ட நிலையில இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த மாதிரி ஒரு பயணிகள் விமானமானது ஒரு விபத்துல சிக்கிச்சு. ஆங்காங்கே இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான விமானமானது அவ்வப்போது சிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஜாம்நகர் ஏர் ஸ்டேஷன்ல நம்ம ஜாகுவார் ஃபைட் ஒன்று சிக்கிச்சு. இந்த மாதிரி சிறு சிறு ராணுவத்துக்கு சொந்தமான விமானங்கள் அவ்வப்போது விபத்துல சிக்கிட்டு வர நிலையில கடந்த 2019 ஆண்டு இந்தியா ஒரு விபத்துல 13 பேர் பலியானாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்தியன் ஏர்போர்ட் நிறுவனத்துக்கு சொந்தமான AN-32 அப்படிங்கிறது வங்காள விரிகுடா கடல்ல விழுந்ததுல 29 பேரும், 2020ஆம் ஆண்டு தான் இந்த மாதிரி ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ஃபிளைட் 737 800 அப்படிம்பாங்க துபாயிலிருந்து கோழிக்கோடு போயிட்டு இருந்த நிலையில கோழிக்கோட்டுக்குள்ள இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையத்துல அது விழுந்து விபத்துல சிக்கிச்சு. இந்த விபத்துல 18 பேருக்கு பலியான நிலையில் 172 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கடந்த மே மாதம் 22ஆம் தேதி 2010 அன்னைக்கு ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான பிளைட் 812 அப்படிங்கிற இதே போயிங் ரக விமானம் துபாயிலிருந்து மங்களூர் போயிட்டு இருந்த வழியில ரன்வேல இதே மாதிரி மங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு விபத்துல சிக்கிச்சு. இதுல 158 பேர் பலியானாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அலையன்ஸ் ஏர் பிளைட் நிறுவனத்துக்கு சொந்தமான 7412 அப்படிங்கிற ஒரு விமானம் இதே மாதிரி பாட்னா, அதாவது பீகார் பாட்னால இதே மாதிரி விபத்துல சிக்கிச்சு. இதுல பாத்தீங்கன்னா 55 பிரயாணிகளும் அதே மாதிரி 5 குடியிருப்பு பகுதியில் விழுந்ததுங்க அந்த பிளைட்டு. கடந்த 2000ஆம் ஆண்டுல கிட்டத்தட்ட அதுல 55 பேர் பயணிகளும் அதே மாதிரி குடியிருப்பு பகுதியில் வச்சுட்டு 5 பேரும் பலியானாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, அதற்கு முன்பு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம இந்திய அதாவது அந்த அளவுல இதுவரைக்கும் நம்ம பெரிய ரக போயிங் ரக விமானங்கள் பெரிய அளவுல விபத்துல சிக்காத ஒரு சூழ்நிலையில தற்போது விபத்துல சிக்கி இருக்கிற இந்த போயிங் ரக விமானத்தால இங்க உள்ள பொதுமக்கள் ஒரு அச்சத்தோடவே இருக்கிறாங்க. பொதுவாக விமான பயணம் அப்படிங்கறத பொறுத்த மட்டும் ஓரளவு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு போகலாம், குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்ப அதிக அளவிலான போக்குவரத்துக்கு இப்போ விமானம் மூலமா நடைபெற்று இருக்கிற காரணமா தான் இந்த வருடம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் இந்தியா முழுவதும் திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில பண்ணப்பட்டு இருந்தது. குறிப்பிட்ட ஒரு சில விமான நிலையங்கள் தான் சர்வதேச அளவுல உயர்த்தப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்க்க போறாங்கன்னா, மாநிலங்களோட தலைநகரங்கள், இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டா திருவனந்தபுரம், சென்னைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டா சென்னை, அதே மாதிரி குஜராத்னு பார்த்தா அகமதாபாத்னு சொல்லலாம். இப்படி மாநில தலைநகரங்கள்ல இருக்கக்கூடிய விமானங்கள்ல தான் இந்த மாதிரி ஒரு விமான தலைநகரங்கள்ல தான் இந்த மாதிரி சர்வதேச அளவுல போகக்கூடிய விமானங்களை வைப்பாங்க. இந்நிலையில இப்படி விபத்துல சிக்கி இருக்கிறது இங்க உள்ள பலரை அதிர்ச்சியில் அழுத்தி இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா மிகவும் சரியாக கொண்டு அதாவது சரியான நபர்களை கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த போயிங் ரக விமானம், அதாவது ஆர்டினரி சாதாரண விமானங்கள் ஓட்டுறதுக்கும் போயிங் விமானம் ஓட்டுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. போயிங் ரக விமானங்களை ஓட்டுறதுக்கு அந்த பைலட்டுகளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வருடக்கணக்கான பயிற்சி கொடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் அது அவங்க அந்த ரக விமானங்களை ஓட்டப்படக்கூடிய சூழ்நிலையில அவ்வப்போது சில சமயங்கள்ல, அதாவது அதிக காற்று சம்பந்தமா விபத்து ஏற்படலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஜின்ல கோளாறு ஏற்படலாம், இன்ஜின் கோளாறு காரணமா ஏற்படலாம், அல்லது பறவைகள் மோதலால ஏற்படலாம். இப்படி பல்வேறு கட்டங்கள்ல விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தற்போது குஜராத் மாநில அகமதாபாத்ல இந்த மாதிரி பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி இந்த விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது பலரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. 242 பேர் பயணிகள் இதுல இருந்ததா கூறப்பட்டாலும் எவ்வளவு பேருக்கு இது வரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அல்லது எவ்வளவு பேர் இதுல பலியாயிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் இது வரைக்கும் தெரிய வரல.
கிட்ட ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்து அந்த சம்பவ இடத்துக்கு விரைஞ்சிருக்குது. மாநில அரசு மத்திய அரசு தரப்புல இது குறித்த விவரங்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு தரப்புல வந்து அதுக்குரிய விவரங்கள், அதனால எப்படி இப்படி நிகழ்ந்தது, இப்படி நிகழ்ந்ததுக்கு என்ன வாய்ப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான இது கேட்டுருக்குது. ஏன்னா சிவில் ஏவியேஷன் வந்து ரொம்பவும் ஒரு ஜாக்கிரதையா கையாளக்கூடிய ஒரு விவகாரம். இந்நிலையில அந்த விமானமானது வெடித்து சிதறக்கூடிய ஒரு காட்சிகளை வந்து நமக்கு வந்து சாதாரணமா பார்க்க முடியுது. இந்த விபத்து தொடர்பா குஜராத் முதலமைச்சர் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தொலைபேசியில கேட்டிருந்ததாகவும், குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து நொறுங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு குறித்து முழுமையா தகவல் அளிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டினர், அதாவது லண்டனுக்கு செல்லக்கூடிய விமானம் அப்படிங்கறதுனால வெளிநாட்டினர் எவ்வளவு பேர் இதுல வந்து பிரயாணம் பண்ணாங்க, அதே மாதிரி உள்நாட்டு இந்தியாவில இருந்து எவ்வளவு பேர் பிரயாணம் பண்ணாங்க அப்படிங்கிற முழு விவரங்களை உடனடியா தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து குஜராத் அரசுக்கு உத்தரவிட்டிருக்குதுங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.